தி லங்ஸ். பெரிகார்டியம் எப்படி ஹார்ட்டுக்கு ஒரு கவரிங்ஸோ அது மாதிரி ப்ளூராங்கிறது ஒரு லங்ஸை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேயர். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டிஷன் வந்து நியூமோதராக்ஸ். ஏதாவது ஐடியா இருக்கா நியூமோதராக்ஸ்னா என்ன? ஏர் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. அப்போ நிமோனியானா ஃப்ளூயிட் அக்குமுலேஷன். ஓகே, ஃப்ளூயிட் அக்குமுலேஷன். ஓகே, ஏர் அக்குமுலேஷன்னா அது வந்து நிமோதராக்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆயிருக்கு இன்ஃபெக்ஷன்னால அப்படின்னா அது வந்து நம்ம நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிமோதராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மல் அக்குமுலேஷன் ஆஃப் தி ஏர் இன் தி ப்ளூரல் கேவிட்டி. அது ப்ளூரோட ஸ்பேஸில் வந்துட்டு அப்நார்மலாக ஒரு ஏர் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம நிமோதராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம பார்க்காமே விட்டுட்டோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்காமே விட்டுட்டோம் அப்படின்னா க்ரோனிக்காக இருக்குது அப்படின்னா லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்துட்டு நிமோதராக்ஸ். ஸோ டைப்ஸ் காசஸ் எதனாலலாம் நிமோதராக்ஸ் வரலாம், ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் வெயிட் பண்ணிக்கலாம். அது நிறைய ஓகே, வேறு ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கு ஒரு ஆர்டிஏனால, ஆர்டிஏனா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். ஓகே, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கு நம்ம செஸ்ட் வாலுக்கு அப்படின்னா நிமோதராக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் பிளண்டான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது பெனட்ரேட் ஆகாமல் பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு இடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு நிமோதராக்ஸ் வரலாம். வேற பெனட்ரேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது லைக் நைஃப் மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வரலாம். வேற பாஸ்ட்ல வந்துட்டு ஏதாவது செஸ்ட் வாலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளூயிட் ஏர் அக்குமுலேட் ஆகி அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபியூச்சரில் வந்துட்டு நமக்கு இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் நிமோதராக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் டென்ஷன் நிமோதராக்ஸ். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஓப்பன் நிமோதராக்ஸ். Spontaneous pneumothorax, tension pneumothorax, open pneumothorax. Spontaneous pneumothorax அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ட்ராமானாலையும் ஒரு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாமல் இப்போ நார்மலாக இருக்க பேஷண்ட் அவங்களுக்கு நிமோதராக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் நிமோதராக்ஸ். ஓகேவா, எந்த ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது பேஷண்ட்டுக்கு, எந்த ஒரு இன்ஜுரியுமே செஸ்ட் வால்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு நடந்திருக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு நிமோதராக்ஸ் வருது அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்பான்டேனியஸ் நிமோதராக்ஸ்னு சொல்லுவோம். இதே நம்ம டென்ஷன் நிமோதராக்ஸ்னா பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பெனட்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நிமோதராக்ஸ் வருதுன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம டென்ஷன் நிமோதராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் நிமோதராக்ஸ்னா காசஸில் பார்த்த மாதிரி பாஸ்டில் ஏதாவது சர்ஜரி செஸ்ட் வாலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மூலயமா ஒரு நிமோதராக்ஸ் வருது, அதை வந்துட்டு நம்ம ஓப்பன் நிமோதராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ கிளாசிஃபிகேஷன் புரிஞ்சுதா? ஸ்பான்டேனியஸ், டென்ஷன், ஓப்பன். ஸ்பான்டேனியஸ்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லாமல் சடனாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறது ஸ்பான்டேனியஸ். டென்ஷன்றது வந்துட்டு ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராமாக்கு அப்புறம் வர ஒரு நிமோதராக்ஸ் வந்துட்டு ஓப்பன் நிமோதராக்ஸ். டென்ஷன் நிமோதராக்ஸ். ஓப்பன் நிமோதராக்ஸ்ங்கிறது பாஸ்ட்ல ஏதாவது செஸ்ட் வாலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நிமோதராக்ஸ் வருதுன்னா நம்ம ஓப்பன் நிமோதராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, கொக்கைன், அப்புறம் ஆல்கஹால் கன்சம்ஷன், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஒபிஸாக இருக்கவங்களுக்கு வரலாம். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் செஸ்ட் ரிலேட்டட் டிசீஸ் ஏதாவது இருக்குனாலும் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகம். அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் கமிங் டு த பேத்தோபிசியாலஜி. டியூ டு காசஸ் ப்ளூரல் ஸ்பேஸில் என்ன ஆகும், எப்படி ஏர் வந்து அக்குமுலேட் ஆகுது. இப்போ பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் வந்து ப்ளூரல் ஸ்பேஸை வந்துட்டு டிஆர் பண்ணிடும். ஸோ அதுலேருந்து ஏர் வந்துட்டு அக்குமுலேட் ஆகும் அந்த இடத்துல. இப்போ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்னாலலாம் இது ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராமா ஆர்டிஏனால மட்டும்தான் இது நம்ம வருதுன்னு சொன்னோம் அப்படின்னா ப்ளூரல் ஸ்பேஸில் என்ன ஆகுதுன்னா ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். ப்ளூரல் ஸ்பேஸுன்றது ஒரு அவுட்டர் லேயர், ரைட்? ஸோ அந்த லேயரில் வந்துட்டு ஒரு சின்ன போர் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வெளியே இருக்க ஏர் வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிடும், ப்ளூரல் ஸ்பேஸ்க்கு உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ லங்ஸை வந்துட்டு சுற்றி உள்ள அந்த ப்ளூரல் கேவிட்டியில் வந்து அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம நிமோதராக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டியூ டு காசஸ்னால ஏர் வந்து எக்ஸ்ட்ரோவேஷன் டு இன்ட்ரோவேஷன் இன்டு தி லங்ஸ். அந்த போர்ஸ் மூலியமாக வெளியே இருக்க அந்த ஏர் வந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே போகும் லங்ஸுக்கு.